அடிச்சு கடையில வச்சு காலைல பார்த்தா கூடையில வச்சு கடையில காணல. சொல்லுங்க. என்னது காடையில போடல? காலையில போடலையா? காடையை பிடிச்சி கூடையில அடைச்சி கடையில வச்சு காலையில பார்த்தா கூடையில வச்ச கடையில காணல. காடையை பிடிச்சி கூடையில வச்சா காடையை பிடிச்சி கூடையில வச்சா கூடையில வச்சு 2 நெல்லு போட்டு சாப்பிட சொல்லணும். ஏய் எனக்கு என்னன்னே தெரியல தாங்க. காலையில இருந்து நான் எது நினைக்கிறேன் அது நடக்குது. சூப்பர்டா. அவனுக்கு அது மாதிரி எல்லாமே நடக்குது. என்ன நினைச்ச நீ காலைல இருந்து அப்படி? காலைல இருந்து எதுவும் நினைக்கல தங்கம். எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, தலைவரை பார்க்கணுன்ற கனவு. தலைவரோட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இது ஃபோட்டோ ஓகேயா. வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், எனக்கு ஒரு வண்டியை கழுவி தொடச்சி கொடுத்தா எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் டிப்ஸு. அதை துடைக்கிறதுக்காகவே நான் போய் காரு இது பண்ணுவேன். இன்றைக்கி அது சொந்த காரு. இன்றைக்கும் டெய்லி நான் போகிறப்போ அந்த 50 பேரோட முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நான் மாடியிலேருந்து அப்படியே பார்ப்பேன். அந்த பாட்டிங்கெலாம் அப்படியே சாப்பாடு அந்த தட்டு அந்த இது எடுத்துகிட்டு இருந்தாங்க. வச்சதுக்கப்புறம் பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ். காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன். புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய். ஹாய் மை செல்லக்குட்டீஸ், இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாத்தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் வந்ததுனால இந்த வீடே புகழாக போதா, இல்லை புகழ் வந்ததுனால இந்த வீடு வந்து இன்னும் பயங்கரமாக போதா, இல்லை விஜய் டிவினால புகழா, புகழ்னால விஜய் டிவியா, படத்தினால விஜயாச்சி படம் தான் வந்து புகழா, இல்லை ஒரு புகழ் இல்லாத படமே இல்லையா, இந்த மாதிரி பல புகழை வந்து நம்ம பேசிட்டே போகலாம். இது ஃபுல்லாக அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வை மச்சான் அப்படின்னு சொன்னனால நான் வந்து கட்டாயத்தினால இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் புகழ். எப்படி இருக்கு புகழ்? சூப்பராக இருக்கேன். பாப்பா என்ன இப்போ ஒரு மாதிரி நல்ல நல்ல பேமெண்ட் சூப்பராக இருக்கேன் அப்படின்ற நல்லா இருக்கேன். அப்போ நீ மட்டும் இவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன். அப்போ நான் மட்டும் நம்ம பேசி ஷோல இருக்கோம்டா இப்போ. அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? ரோட்டில் நான் உட்காந்து மாலை போட எவ்வளோ ஜாலியாக உரிமையாக பேசுகிறேன். புரியுது. நான் டீ போட்டு பேசுகிறேன். கன்சோல் உங்கள் வீட்டுக்கார உட்காந்துருக்காருன்னு பார்க்குறேன். புரியுதா? இல்லைன்னா நான் வந்து என்னடி எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் மச்சான்னு கேட்டுருவேன். அவன் வந்து பார்த்தியா அவனுக்குள்ள எனக்கு அது தோணல. எனக்கு வீட்டில் ஒருத்தி ஷோ பார்த்துட்டு இருப்பா, அவளுக்காக அப்படி பேசாம இருக்குன்னு தோணுது. சரி அவள் தங்கமான பொண்ணு. சரி ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வாங்க பேசலாம். ஓகே டன் போலாமா? ஓகே ஓகே. சிடபிள்யூசி டீம்ல உனக்கு பிடிக்காத ஒருத்தர் யார்? சொல்றதுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கா? சொல்றா. பிடிக்காத ஆளா? ஆமா, பிடிக்காதுன்ற நீங்க எல்லாரையும் பிடிச்ச ஆளை கேட்கல, நாங்க பிடிக்காத ஆளை கேட்கறோம். பிடிக்காத ஆளுன்னு கிடையாது தங்கம். பிடிச்சதுன்னா கூட டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். பிடிக்காதுன்னு அப்படி கிடையாது. ஏன்னா பிடிச்சதுனால தான் சிடபிள்யூசிக்கே போகிறோம். பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லடா, நீ எதை வேணா சொல்லலாம் இல்லையா? ஒரு சமையல் செஞ்சிருப்பாங்க, அந்த சமையல் வந்து பிடிக்காம போயிருக்கலாம். இல்ல நீ நிறைய பேரை கட்டி பிடிச்சிருப்ப, அவங்கள கட்டி பிடிக்காம நீ விட்டுருக்கலாம். அதுவுமே ஒரு பிடிக்காம இருக்க ரீசன் தானே. அந்த மாதிரி யாரும் பிடிக்காதுன்னு நான் யாரையும் ஆம்பளைங்க பொம்பளைங்க பாரபட்சம் பார்க்கறதே இல்ல. சரி ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்துல ஹீரோ சான்ஸ் கிடைச்சது டேலண்ட்னால அல்லது சிடபிள்யூஓ ஃபேம்னால, எது நினைக்கிறீங்க? ரெண்டுமே. சிடபிள்யூசியில் ஃபேம் ஆனதுனால தான் புகழ் வெளியே தெரியப்பட்டுச்சு. வெளியே தெரிஞ்சதுனால தான் ஜூ கீப்பர் கிடைச்சிச்சு. எனக்கு ஒரு டவுட் இருந்தது. யூஸ்வலாக அந்த ஹீரோ அந்த ஒரு படம் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அகெயின் சேம் அந்த ஒரு ஷோவில் வந்து நிற்கிற பர்சன் வந்து ரொம்ப ரேர் இல்லையா? ஸோ வந்து எல்லாமே ஒரு படத்துக்கு போவாங்க, இல்லை அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அங்கே நிற்பான். ஏன் வந்து புகழ் வந்து அகைன் நான் அந்த பிளாட்ஃபார்முக்கு வரேன்டா, நான் சரிடா, நான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? சீசன் 3 வந்து நான் அப்போ வந்து மூவி பயங்கரமாக ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்தது. எல்லா படத்துலையுமே நம்ம கூப்பிட்டே இருந்தாங்க, டேட் இல்லை. அப்போ 2-3 எபிசோட் போயிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து ஐயோ நீங்கள் இல்லை, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஜாலியாக இருந்து. அப்புறம் ஒரு தடவை அந்த 2 முடிச்சதுக்கப்புறம் இங்கே இதில் போயிருந்தேன், டாட்டா நம்ம இது அந்த ஆட்டோவில் போயிட்டு இருந்தப்போ ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இங்கே பாய் கிட்ட சொன்னாங்க, தம்பி நல்லா இருக்கியாப்பா, நீ இதில் தான் இது பண்ணுறேன், என் வீடு இதுதான்ப்பா, இந்த நம்பர் நீ எப்போ வேணும், அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்கான்னு நினைக்காத, நாங்கள் உனக்கு அம்மாவாக இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போல்லாம் சரி என்னடா இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களா, ஒரு குக்கூத் கோமாளி ஒரு ஷோ தான், பட் வந்து அவ்வளோ மெசேஜ்லேருந்து எனக்கு எல்லாமே வரும். குக்கூத் கோமாளி இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு ரோட்டில் போனால்
புகழ் டக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க. அந்த ஆர்டிஸ்ட் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு பிடிச்சி நம்மள இழுத்துருவாங்க. அந்த ஒரு லவ்வுக்காக இது எத்தனை சீசனாலும் நம்ம பண்ணணும், இவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு பண்றது தான். எவ்வளோ அழகா பேசுறான். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஓகே. மூவி KTV சான்ஸ் வரும்போது நீங்க டிவி காமெடியனா சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களாமே உண்மையா? டிவி காமெடியன்லாம் அப்படிலாம் சொல்லி ரிஜெக்ட் யாருமே யூசுவலா அது நடக்கும். மூவிக்கு கொண்டு போய் ஏய் இவன் வந்து டிவில பண்ணியிருக்கான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இல்ல. நடக்கும்ல. ரிஜெக்ட்னு எதுலயுமே என்ன ரிஜெக்ட்லாம் பண்ணல. நெறைய வந்து சொல்லியிருக்காங்க. ம். பர்சனலா பேசுறப்ப டைரக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல புகழ் நெறைய இடத்துல உன்ன போடணும்னு நெறைய கேட்போம். ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர் யார்ட்டயோ சொல்றப்ப ப்ரொடியூசர் சேனல்ல ஏன் சேனல்ல இருக்கவங்க மூவில இருக்கவங்கள போயிடலாமன்னப்ப இதுக்கு அது தனியா பிரிச்சு பார்க்குறாங்க அப்படின்றது நெறைய. தனியா பிரிச்சு ஆ, பார்க்க இது வந்து டிவி சேனல் சின்ன திரை வெள்ளித்திரை அப்போ தான் எனக்கு தெரியும். அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டோம் ஓகே சினிமா எப்படி நினச்சோம். அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து கரெக்டாக இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஏன் சினிமா ஆட்களே போகலாமே ஏன் சேனல்லேருந்து எடுத்துருங்க அந்த மாதிரி வார்த்தைகள் அப்போ தான் கேள்விப்பட்டேன். உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாம போனது அப்படின்னு ஏதாவது இருக்கா? சூப்பர் ஸ்டாரை பார்த்தது. அப்படியா? ஐயோப்பா அது அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, தலைவரை பார்க்கணுன்ற கனவு. எனக்கு திடீர்னு போன ஏன்னா மறுநாள் காலையில் 9:30க்கு ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும் தலைவர். அப்போ முதல் நாள் நைட்டு புகழ் காலையில் வந்துருங்க 9 o'clock வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. அப்போது நான் இங்கே இருந்தேன்னா காலைல 6:30 மணிக்கு நான் போய் படுத்துட்டேன். ஏன்னா நம்ம நேரம் தான் வந்து வண்டி பஞ்சராகும், இல்லை பெட்ரோல் போடாமல் இருப்போம், ரோடு டிராஃபிக் ஆகும், ஏதாவது ஒன்று கரண்ட்டுக்குன்னு தண்ணி வரணும். அதனால் 6:30 மணிக்கு குளிச்சுட்டு போய் எல்லாம் அப்படியே வாக்கிங் கீக்கிங் போகிறாங்க. நான் அப்படியே உட்காந்துருக்கேன். சிசிடிவியில் பார்க்குறேன் அப்படியே தலைவர் உட்காந்துருக்காரு சாப்பிட்டுருக்காரு. ஐயோ அப்பா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தலைவர் வந்துட்டு தலைவா எனக்கு பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்து அந்த பட் மொமெண்ட் அவரு உன்னை வந்து பார்த்துட்டு தலைவர் பார்த்து பேசிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு படங்கள் எல்லாமே சொன்னேன். ஆக்சுவலாக ஒரு அயோத்தி படம் பார்த்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி உன்னை பார்த்து எப்படி பேசினாரு? அவரை மாதிரி கொஞ்சம் பேசிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஃபோனு ஃபர்ஸ்ட் அப்போ தான் ஃபோன் வாங்கிட்டு போகிறேன். நம்ம நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, தலைவர் சொல்கிறார் ஃபோன் வச்சுருக்கீங்களா? இருக்குது தலைவர். அவங்களுக்கு அப்படி பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தான் ஃபோட்டோ. ஏன்னா நம்ம போய் கேட்க தோணும் அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது கடைசியாக தானே தோணும். பேசுகிற மாதிரி ஃபோட்டோ தலைவர் தான் எடுக்க சொன்னார். தலைவர் எடுக்க சொல்லி பார்த்து ஏன்னா அது அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஏன்னா தலைவரோட ஃபோட்டோ தான் எப்பயுமே வால்பேப்பர் இருக்கும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, இது பார்த்தாக்கா இது வேணால் நீங்கள் க்ளோஸ் வைங்க. இது வந்து வேறு மாதிரி ஒரு வைப்பு. இங்கே பார்த்தாங்க தலைவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இது ஃபோட்டோ ஓகேயா. வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் பாலச்சந்தர் சார் ரஜினி சாரை பிடிச்சிட்டு இருக்காரு. ஓகே அப்படியே அதே ஃபோட்டோ அப்படியே. நெக்ஸ்ட் அந்த ரேபிட் ஃபயர் டக்கு நீ பதில் சொல்லணும். பின்ன எடுத்து விட்டு தரேன். ஹீரோ ரோல் ஆர் கோமாளி ரோல்? எது கொடுத்தாலும் பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு. ரேபிட் ஃபயர்னா சொன்னதுக்கு அப்புறம் கேட்கறது ரேபிட் ஃபயரா? கேமராமேன்ஸ் கேளுங்க. இது ரேபிட் ஃபயரே கிடையாது. அவங்க கேட்க முடியாது. ஹீரோவா இல்ல கோமாளியா? கோமாளி. ஓகே. சினிமா ஆர் டெலிவிஷன்? ஆக்சுவலாக டிவியில் போகிறது சினிமாவுக்கு வர்றதுக்கு தான். இப்போ சினிமா தான். சரி ஓகே. காமெடி ஆர் ஆக்ஷன்? காமெடி. ஓகே. ஃபர்ஸ்ட் க்ரஷோட ஏஜ்? அப்போ ஃபர்ஸ்ட் கிரஷ்லாம் டீச்சர். யாருடா? டீச்சரா? ஸ்கூல் படிக்கிறப்ப. மலரே சிரிக்க வைக்க ஈஸினா அழ வைக்க டஃபா? சிரிக்க வைக்கிறது தான் டஃப். சிரிக்க வைக்கிறது தான் டஃப். ஓகே. ஒன் ஆக்டர் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இன் a மூவி? சூப்பர் தமிழ். ஓகே. ஒரு ஆக்டர் வந்து உன்னோட மூவில வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணோம் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவ? பாலா. ஓ ஓகே டன். ஒரு டைரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல? வெற்றிமாறன் சார். என்னடா எல்லாமே சூப்பரா சொல்றேன். சூப்பரா. ஃபர்ஸ்ட் குக்கிங் டிஷ் யூ எவர் டேஸ்ட் இன் CWC? தீபா. தீபாக்கா? ஆமா தீபாக்கா. தீபாக்கா அது சொல்லிட்டு இப்போ போயிட்டு உன்னை தானே தப்பாக சொல்லியிருக்கேன் இன்டர்வியூ பாருனா கூட அப்படியே சாமி எனக்கு சொன்னியா அப்படின்னும். அதனால தீபாக்கா ஓகே. குக்கிங்ல கொஞ்சம் பேடா தான் பண்ணுவா. நிஜமாவே அப்படிதான் பண்ணுமா? ஒரு நாள் வந்து குக் வித் கோமாளில வந்து ஹோஸ்ட் ஆக சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை ரோஸ்ட் பண்ணுவேன்? மீன். யாரடா பர்சன்? ஆ அதான் யார ரோஸ்ட் பண்ணுவேன்? தாமப்பா தான். ஏன் அப்படி ஒரு விஷயம் எப்ப பார்த்தாலும் தாமப்பா வச்சு ஆமா செஞ்சுட்டு அவரு என் அப்பா. நம்ம எது பண்ணாலும் வாங்கிட்டு உலகத்திலே இந்த மாதிரி ஒரு தகப்பனையும் ஒரு பிள்ளையும் நான் பார்த்ததே கிடையாது. எவ்ரி டைம் நான் பார்க்கும் போதெல்லாம் வந்து அவர் ஒரு மாதிரி கடுப்பாகும் போது இங்க ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். இல்ல இப்ப வேற யாராவது இது பண்ணா கூட ஏய் அப்படின்றப்ப நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படி ஒன்று பண்ணுவார் அவரு. செம்ம கியூட் அவரு. சரி வா நெக்ஸ்ட் சோத்துக்கு சுத்தும்.
சோத்துக்கு சுத்து சுத்தணும். சோத்துக்கு சுத்தணும். சோத்துக்கு அலையிறது. சோத்துக்கு சுத்து சுத்தணும். சரி, ஓகேயா? சுத்துவோம். காடை ஏய் எப்புட்றா? ஏய் எனக்கு என்னன்னே தெரியல தங்க. காலையில இருந்து நான் எது நினைக்கிறேனோ அது நடக்குது. சூப்பர்டா. உனக்கு அது மாதிரி எல்லாமே வந்து நடக்கும். என்ன நினைச்ச நீ காலைல இருந்து அப்படி? காலைல இருந்து எதுவும் நினைக்கல தங்கம். இப்ப காடை வேணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளா காடை சாப்பிடணும் ஒரு ஆசை. எப்படி காடையில நிக்குது? இப்ப நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்க போறோம். எங்க அம்மா வந்து உனக்காக அழகா சமைச்சு குடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர். அதனால அவங்கள ரொம்பலாம் கலாய்க்காம கொஞ்சம் பார்த்து மட்டும் ஓகே. போலாமா? இப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க? காடை பண்ணுவாங்க. நம்ம அதை பார்க்க போறோம். அத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கிற சாரி காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸோட பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி. இவங்க நெசவாளர் பரம்பரையில இருந்து வரதால டைரக்ட் வேவர்ஸ் பிரைஸ்லயே தராங்க. காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் மட்டுமே. சோ நம்ம மைனஸ் மெனுல அடுத்த செக்மெண்ட் ராணி மாஸ் அட்டி. சூப்பர். நல்ல வேலை. ஏய் 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 நான் அழகா சொல்லிருக்கேன் ராணி மாஸ் அட்டி. அம்மா நீங்க உங்க வேலையை பார்க்க நீங்க பார்க்கலாம். இது என்ன மாசம்? என்ன மாசம்? என்ன மாசம்? என்ன கார்த்திகை மாசம்? 8வது மாசம்னா இது வளகாப்பு பண்ணுவீங்களா? கார்த்திகை மாசம். சரி. சாமி சுவாமியே சாமி. சரணம். எங்க வீட்டுல அகல் விளக்கு வைப்போம், நம்ம ஷோக்கு புகழ் விளக்கு வைப்போம். Oh பாத்தியா? my god. Welcome. பல்ல விளக்கு எடுப்போம். வெல்கம். ஓகே வா நீ வந்து குக் பண்ணுவியா? அதாவது நிறைய அம்மா நீங்க குக் பண்ண நீங்க பண்ண ஆரம்பிங்க. குக் வித் கோமாளில லைக் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். பட் இவ்வளவு வருஷம் ஆகி நீ வந்து குக்கிங் கத்துக்கலையா? இல்ல குக்கிங் பண்ணா ஒரு பேமெண்ட் சொன்னாங்க. குக்கிங் பண்ணலன்னா அதோட கொஞ்சம் ஹை. தண்ணி ஊத்தல. சரிமா ஒன்னு கோமாளி பாக்குறியா? அம்மா சொல்லிட்டு போடுவீங்களா? நாங்க பேசுவோம். நீ பேசுப்பா. பர்மிஷன் பேசுனாதான் இங்க ஓடும். பிரியாணி பண்ணுவோம். ஆரம்பிச்சு தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது விஜயகாந்த் சார் இறந்த அன்னைக்கு வந்துட்டு அவர் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க போனா சாப்பாடு டெய்லி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. புகழ் வந்து இது போடுறான், ஒரு 10 நாள் தான் பண்ண முடியும் அவனால, இதுக்கப்புறம் அவனால ஒண்ணும் கிழிக்க முடியாது, இது ஒரு ஃபேம்காக பண்றான், பிளா 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 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. பட் இன்னைக்கு அந்த 10 நாள் அப்படின்ற ஒரு விஷயத்த மீறி கிட்டத்தட்ட ஒரு 600 நாளுக்கு மீறி வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. சோ எப்படி இருக்கு அந்த விஷயம்? ஏன்னா அது அது சர்வசாதாரண விஷயம் இல்ல. அதுக்காக நீங்க ஒண்ணு உழைக்கணும். கண்டிப்பா. இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவரு நம்மளை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்தப்பலாம் வந்து அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு தாண்டி அவரு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தை நிறைய இருந்தது. ஸோ ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சினிமாக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கெலாம் அதே சாலிகிராம ரோட்டில் அலைஞ்சிருக்கேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்து இருந்திருக்கேன் நான். சாப்பாடு இல்லாமல் அதை கோயிலில் தான், பெருமா கோயில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். ஸோ நம்ம சரி சாப்பாடு போனோன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் நான் கொஞ்சம் யோசித்தேன். பெஞ்சிட்ட கேட்டேன், பண்ணலாமா, இது பண்ண உங்களால் முடியுங்களா, நம்ம பண்ணலாமா அப்படின்னாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக கடவுள் நமக்கு தருவார், நம்ம பண்ணுவோம். பசின்னு வர்றவங்க நம்ம ஆஃபீஸ் கீழே வந்து சாப்பாடு இருக்குன்னு சாப்பிடணும். இன்றைக்கும் டெய்லி நான் போகிறப்போ அந்த 50 பேரோட முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நான் மாடியிலேருந்து அப்படியே பார்ப்பேன். எங்கள் அண்ணன் தான் கூட பிறந்த அண்ணன் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. பார்ப்பேன் அந்த பாட்டிங்கெலாம் அப்படியே சாப்பாடு அந்த தட்டு அந்த இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. வச்சதுக்கப்புறம் ஹாப்பி ஆவாங்க. அப்பாச்சே நமக்கு அது ஒரு மன நிம்மதி. அதை சொல்லிட்டு தாங்க 10 நாளுக்கு மேலே நிற்காதுன்னு. ஸோ நான் அந்த போடுறது கூட அந்த கணக்கு அந்த டிஜிட் என்றதுக்கே அவனுக்கு இன்னொரு யுகம் தேவைப்படணும். அந்த அளவுக்கு நான் போடணும். நான் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க அப்படியே வந்து அது அது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதுதான் மோட்டிவ். லைக் 10 பேருக்கு சாப்பாடு போடுறோமோ 100 பேருக்கு சாப்பாடு போடுறோமோ அதெல்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த வந்து இனிஷியேட்டிவ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு 2 இயர்ஸா வந்து கொண்டுட்டு போறது வந்து கருவேப்பிள்ளை ஏமா நல்ல புள்ள நாங்க பாராட்டுனுக்குறாங்க. இப்ப கருவேப்பிள்ளை வேணுமா? புகழுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை? லைக் ஹீரோவா இப்ப படங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து வந்து ஒரு படம் வந்து போயிட்டு இருக்கு, 4 Idiots அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் முடிஞ்சிருச்சு. சோ வந்து அதுல என்ன மாதிரி ஒரு ஹீரோவா இருக்கீங்க? இல்லை அது காமெடி தான் ஃபுல்லாகவே. ஆனால் என்னை சுற்றி இருக்க அந்த 3 கேரக்டருமே நல்லா
ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நான் வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் தாங்கி பிடிச்சிட்டு போகிறதுனால கொஞ்சம் சார் நீங்கள் கொஞ்சம் செட்டில்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி நல்லா ரவி மரியா சார் ஆகட்டும், கும்கி அஸ்வின், இந்திரன், திடீன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அது பட்டாசு வெடிக்கிறோம் நாங்க. தீபாவளிக்கு அடுத்த மாசம் கார்த்திகை தானே, அதுக்கு தான். அப்படி பாக்குற எங்க அம்மாவா? உங்க அம்மாவை அப்படி பார்க்கல. இதே என்ன சொல்ல நீ? உங்க அம்மா அப்படி பார்க்கல. கீழே எல்லா எல்லா மலை கெஸ்டும் சாரல வந்தாலும் ஒரு பேச 4 வெங்காயம். மலை சார ஒரு 4 வெங்காயம். சூப்பர். கொடை பிடிக்கவா? வேண்டாம். எல்லா கெஸ்ட் வந்தாலும் இப்படி தான் பண்றாங்களா? ஆமா, அவங்க வந்து அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. இல்ல நாங்க வந்து சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம வந்து வீட்டுக்கு தான், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரோ வந்தா அது இது பண்றது. அது பேசாம அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சொல்லு, பொண்ணை பத்தி சொல்லு. ஸோ அழகான ஒரு தேவதை. என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கா? ஏன்னா எங்களுக்கு புகழை பத்தி ஒரு ஆஃப் ஸ்கிரீன்ல தெரியும், லைக் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவான், டக்குன்னு கோவப்படுவான், நிறைய ப்ரெஷர் இருக்கும். சோ அது ஹேண்டில் பண்றதே நாங்க ஒரு டைம்ல பாத்துருக்கோம். பட் இப்போ வந்து அந்த புகழே காணோம். எங்கடா நீ கோவமே சரி செல்லும் வா செல்லும் அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிட்டேன். சோ வந்து இது வந்து நான் லிட்டரலா இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி பாக்குறேன்னா, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா இந்த சேஞ்சஸ் வந்து உன் கூட இருக்கிற சர்க்கிள்க்கு எல்லாம் தெரியும்ல. சோ அதனால என்னென்னலாம் நடந்திருக்கு? இல்லை பாப்பாக்காக நிறைய மாற்றிருக்கேன். நிறைய வெளியில் எங்கேயுமே இப்போ நைட்லேயும் நான் 10 மணிக்கு மேலே வெளியில் எங்கே யாராவது தங்கணும் கேட்டால் கூட இல்லை பாப்பாவும் ஒய்ஃபும் தான் இருக்காங்க, நான் வீட்டுக்கு போனேன்னுவேன். அப்பா அம்மா எல்லாருமே எங்கள் கூட எல்லாரும் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நீ என்னதான் என் கண்ணுக்குள்ளே போனோன்னு பார்த்தாலும் முடியாது. நான் சாயந்தரத்துக்கு மேல நான் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டேன். சும்மா ஒருவேளை மாலைக்கண் நோயா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நான் பார்த்தேன். வயசாகுது இல்லையா, உனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாமே இருக்கு, மாத்திரை போடுறியா இல்ல? நீ ஏன் இப்படி அழைச்சிருக்க? இப்போ நீ ஏன் இழைச்சிருக்க? பாதி மாத்திரை நீ வாங்கி போடுறியா? இல்லை 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 ஐம் டயட். அப்போ நாங்களாம் மட்டும் டயட் இல்லாம. அம்மா என்னம்மா நீ காடை தானே கேட்ட? வத்த குழம்பு பண்ணிட்டு இருக்காங்க, காடை எப்ப பண்ணுவாங்கன்னு கேளு. பண்ணுவோம் இருங்க. அவங்க பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணு நீ. ஆக்சுவலா அவங்க இல்ல இல்ல டிஸ்டர்ப் பண்ணு. அதெல்லாம் ஈஸியா பண்றாங்க. காடை என்ன மசாலா தடவை இதுவா வறுக்க போறோம், வறுக்க போறோம். சும்மா இது மாதிரி 65 மாதிரி. அதேதான். பின்ன காடை வருவல்லாம் வேற என்ன இங்க வா? அப்படியா? இல்ல இல்ல நான் இது மாதிரி ட்ரை செமி கிரேவி மாதிரி. என்ன வேணும் உனக்கு? எனக்கு இல்ல இல்ல வேணாம். இது செமினா சும்மா அவுச்சு திங்க டைட்டுக்கு அந்த மாதிரியா? நீ பண்ணு, என்ன பண்ணுமோ அது பண்ணு. தீபாவோட செகண்ட் வெர்ஷன். ஆனா குக்கிங் சூப்பரா பண்ணுவாங்க. சரி ஓகே. எனக்கு வந்து ஒரு பர்சனலா வந்து சொல்லணும் அப்படின்னா, வாட்டர் வாஷரா ஆரம்பிச்சு ஒரு மெக்கானிக்கா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம வந்து விஜய் டிவில பேசுறோம். இந்த காடையை வாங்கி அப்படியே க்ளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் மிளகாப்பொடி எல்லாம் கலந்த மிளகாப்பொடி அப்படியே தடவி பேசப்பா. எங்க இவங்க பேசுவாங்களா? நான் எங்க பேசுறது? அப்போ காடையை வச்சு ஒரு சொல்றீங்களா? அப்படியே காடையை பிடிச்சி கூடையில அடிச்சு கடையில வச்சு காலைல பார்த்தா கூடையில வச்சு கடையில காணல. சொல்லுங்க என்னது காடையில கூடல? காடையில கூடலையா? காடையை பிடிச்சி கூடையில அடைச்சு கடையில வச்சு காலையில பார்த்தா கூடையில வச்ச காடையை கடையில காணல. காடையை பிடிச்சி கூடையில வச்சா காடையை பிடிச்சி கூடையில வச்சா காடையில வச்சு 2 நெல்லு போட்டு சாப்பிட சொல்லணும். இங்க காடைய புடிச்சு கோடையில அடிச்சு கூடையில அடைச்சு காடைய புடிச்சு கூடையில அடிச்சு அப்புறம் காடையை புடிச்சு கூடையில அடைச்சு கடையில வச்சு காலையில பார்த்தா கூடையில வச்சு காடைய புடிச்சு கூடையில வச்சு கடையில வச்சா காலையில பார்த்தா காடையே காணல. லைக் எப்படி எப்படி இருக்கு அந்த ஜேர்னி? எப்படி இருக்கு அது பார்க்கும்போது, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகும்? இல்ல பயங்கர ஹாப்பி. என்னன்னா பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல தான் நான் கிரீஸ் அடிப்பேன். லாரி கிரீஸ் அந்த வாட்டர் வாஷ் பண்ணிட்டு லாரிக்கெல்லாம் கிரீஸ் வந்து காவிரி தேர் அந்த காவிரி காரணம் இருக்குல்ல அந்த சந்தில் வராது, லாரி வராது. அதனால லாரி பிரசாத் ஸ்டுடியோ வாசப்பட்டில் தான் இருப்பேன். அப்போ ஒரு அழுக்கு பனியனு ஒரு டவுசரு கிழிஞ்சு தான் இருக்கும். அந்த இதில் போயிட்டு லாரி கீழே போய் கிரீஸ் அடிப்பேன். அப்போ பிரசாத் ஸ்டுடியோ வாசப்படலாம் நிற்கிறப்ப அப்படி எட்டி பார்ப்பேன் யாரும் அடிப்பான்னா. இந்த இதை வச்சு நான் சைட் வேற அடிப்பேன். அந்த கிரீஸ் எல்லாம் தள்ளின்னு வரணும்ல, நாங்கள் கிரீஸ் எல்லாம் தள்ளப்போ செக்யூரிட்டிலாம் வந்து ஏய் வண்டி அப்படி போய் நவுத்தி நெல் போ அப்படின்வாங்க. எப்படின்வாங்க உப்பு பாரு இதையே எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? துப்பிட்டு போறேம்மா. இது இல்ல உப்பு போடணும். போறேன். அது ஒரு மாதிரி தித்திப்பா இருக்கு.
இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. உப்புக்கு பதிலா சுகரை போட்டீங்களாமா? நோ நோ. காடு எடுத்தா காரக்குழம்புல போட போறீங்க? ஐயா, உங்க ஊர்ல அப்படித்தான் செய்வீங்களா? இல்ல நீங்க பண்றத பார்த்தா அப்பதானே இருக்கு. அங்க பேசிக்கிட்டே இருக்கு. ஃபேவரட் ஃபுட் தானே சொன்னேன். என் ஃபேவரட் ஃபுட்டை கெடுத்துருக்கு போல இன்னைக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ இன்னைக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் நம்ம கார் போகிறப்ப அப்படியே செக்யூரிட்டிலாம் சார் அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ஒரு தனி இது. சீசன் 6ல் ஆடிஷன் வந்தேன். சீசன் 6ல் 2வது மொட்டை அடிச்சுட்டு ஆடிஷன் வந்தேன். 2 ஆடிஷன்லையும் ஹெல்மெட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சீசன் 6 டெலி அவார்ட் பெஸ்ட்டு காமெடியன் அவார்டு வாங்கினேன். எதில் தோத்தமாக அதில் ஜெயிக்கணுன்றது இருக்குது. ஆடிஷனில் போனவன் கலக்க போது அதெல்லாம் ஜட்ஜாக வந்து உட்காந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு அந்த ஒரு ஃபீலே தனி. அதில் என்ன சினிமாவுக்கு வரணும்லாம் நான் வரல. நான் வந்து டிவில வரணும், அந்த டிவில நம்ம ஜெயிச்சு ஒரு இல்லை தங்கம் டிவியில் வரணும்னு நான் வரல. நான் வந்தது வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் வந்தது வந்து சென்னையில் எங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணியிருந்தாரு. சென்னை ஒன்று சொல்லிட்டு நம்ம Excuse me, துறைப்பாக்கத்தில் சாப்பிட்டு இருக்குல்ல. எடுங்க. இந்த வரம்மா உனக்கு இருக்குது ஃபஸ்ட்டு சென்னை ஒன்றில் அண்ணன் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்தேன், பாத்ரூம் இது பண்ணுறது. அப்போ அங்கே ஆள் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துறாங்க அப்படின்றதுனால அங்கேருந்து நான் வந்து வாட்டர் வாஷர் டாடா மோட்டார்ஸில் போயிட்டு ஒர்க் பண்ணேன் துறைப்பாக்கத்தில். அப்புறம் வந்து இங்கே வந்து டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ராமானுஜ் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் வந்து அப்புறம் அந்த ஷீட் கொடுப்ப ரூட்டிங்லாம் போட ஆரம்பிச்சு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அட்மினாக இருந்தேன். ஸோ இப்படிலாம் இருந்துட்டு தான் அப்புறம் இங்கே பிரசாத் ஸ்டுடியோ கிட்ட வாட்டர் வாஷில் இருந்தால் உதயராஜ் பானகாத்தாரில் பண்ண உதயராஜ் பழக்கமாகி அப்போது தாம்சன் சார்ட்ட இன்ட்ரோ கொடுத்து அந்த மாதிரி பார்த்து தான் சரி அது கடவுள் எங்கேருந்து தள்ளுது பாரு. என்னோடய முதல் இதுவே வந்து செல்ஃபோன் தானே என்னை திருடிட்டு ஓடிட்டு நான் நேராக புதுப்பேட்டையில் வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்கு தான் அங்கே போயிருந்தேன். இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க, கடலூர்லேருந்து வரேன், என்ன வேலை பார்த்து தெரியும், நான் கண்ணு பார்த்து கை சில வேலை எதாவது செய்வானே. அன்றைக்கி வெல்டிங் பிடிக்க சொன்னால் 100 ரூபா கையில் கொடுத்தாரு, வாங்கிட்டு வண்டலூர் அப்போ வண்டலூர் ஓட்டேரி அங்கே போய்டும். அப்புறம் டெய்லியும் வெல்டிங் ஒர்க் ஷாப் வேலைக்கு வந்தேன். அப்படியே வெல்டிங் ஒர்க் ஷாப்பு அப்படி ஏற்றுப்பட்ட ஷீட்டு போகிறல இதோ 54 நேரமும் கட் ஆயிடுச்சுல்ல. கோ ஆர்டிஸ்டா ஒரு ஃப்ரெண்டா வந்து நம்மளுக்கே அந்த ஃபீல் இருக்கும்போது உனக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கு? புதுசா ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கார், ஒரு வீடு, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணும்போது இல்லை பயங்கர ஹாப்பி தான். என்னென்னா நான் ஒரு வாட்டர் வாஷில் வேலை செஞ்சவன். எனக்கு ஒரு வண்டியை கழுவி தொடச்சி கொடுத்தா எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் டிப்ஸு. அதை துடைக்கிறதுக்காகவே நான் போய் கார் இது பண்ணுவேன். இன்றைக்கி அது சொந்த காரு, அதனால நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு சொந்த காரை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம அதை இன்றைக்கி வந்து அந்த டிப்ஸ்லாம் இல்லாமல் நமக்கு ஒரு சொந்தமாக வந்து கார் வாங்கியிருக்கிறது வந்து பயங்கர ஹாப்பி. இப்போ ஒய்ஃப் பாப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்குள்ள நீங்கள் அந்த கார் வச்சுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு பயங்கர மோட்டிவா இருக்கும். அதாவது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம ஒரு பாதையில போனாலும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, எங்க இருக்காரு இப்போ எங்க அடுத்த ஸ்டேஜ். அடுத்தவங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம வாங்குறோம். இல்லையா? அடுத்தவங்களுக்கா வாழக்கூடாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம வாங்குறோம். இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒருத்தனால மேல வர முடியும். எவ்வளவு இடத்துல புகழ் கீழே விழுந்திருக்கான், எவ்வளவு இடத்துல அசிங்கப்பட்டிருக்கான், சிரிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் பண்ணிருக்கான். இது எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டு போய் இன்னைக்கு அந்த சக்சஸ் வேல வந்து அழகா போயிட்டு இருக்கும் போது சூப்பர். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நீதான் துரு, அவங்க வந்து ராணிமா தான் கூப்பிடுவான். துரு ஓ ராணிமா சொல்றா சொல்றா. என்ன ராணிமா அது? காடை சூப்பர். ஏன் கவுந்து கிடக்கு? அது ஓயாம ஓடி ஓடி அழுத்து போச்சு, அதனால கவுந்துருச்சு. இது என்னது? அம்மா சரி ராணிமா நீ பாரு வரட்டாதாங்க போயிட்டு வரேன். சரி இந்த மைக் வேலை வெயிட் பண்ணுங்க. எது மரமங்க கை போனது என் மூஞ்சி போகணுமா? இதான் ஐயா மைக்கெல்லாம் வாங்கிக்கங்க. ரெடியா? நாம ரெடியா? நம்ம மைனஸ் மெனுல லாஸ்ட் செக்மெண்ட் மொய் விருந்து. கெஸ்ட் ப்ளீஸ். ஆஹா 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 அவன் கவுந்து கிடக்குறானே. அவன் எஸ்ஸா? ஆமா அவனை பாரு அந்த பக்கம் பாரு. சாப்பிடுங்க. ஸ்வீட்டோட எதனால வந்து உனக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்? கால் குழம்பு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கலர் வத்தல் கையில் அப்படியே கோத்துக்கிட்டேன். ஓ அந்த கலர் வத்தல் பை நீதானா? நீ சாப்பிடல? இல்ல நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு
பாத்தியா டேஸ்ட் எப்படி அல்லுதா தெரிக்க விட்டுருக்காங்களா செம்மையா ஒரு வாய் அம்மா கூட்டிட்டு வந்துடும் போய். இல்ல இல்ல வேணாம் வேணாம் இருக்கட்டும், எல்லா எபிசோடுக்கு அம்மா வேணும். அம்மா வேணும் இன்னும் ஒரு 7 எபிசோட் இருக்கு சரி சரி சரி. சாப்பிட்டு சாப்பிட்டு சரி எப்படி இப்பெல்லாம் வந்து நிறைய ஷூட்டிங்லாம் போகும்போது வெளி சாப்பாடு அந்த மாதிரி தானா இல்ல வீட்டுல இருந்து சாப்பிட்றது குக் பண்ணி பெஞ்சு பேக் பண்ணி கொடுத்துரும். அப்படியா எப்படி பாப்பா வச்சுக்கிட்டு எப்படி அம்மா இருக்காங்கல்ல, அம்மா அம்மா பாத்துக்கிட்டாங்கன்னா அம்மாவும் பெஞ்சையும் இது பண்ணி கொடுத்துருவாங்க 2 பேருமே. சரி ஓகே இப்ப நிறைய சீசன்ல வந்து லைக் இப்ப பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் டிவில இருந்து ரொம்ப பரிச்சயமான முகங்கள் வந்து நிறைய பேர் வந்து போறாங்க. ம். நிறைய பேர் ரூமர்ஸ்லாம் வந்தது புகழ் போறாரு அப்படின்னு ஒரு ரூமர்ஸ்லாம் வந்தது. பட் எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பிஸியா இருக்க டைம்ல கண்டிப்பா போக மாட்டான் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. ஸோ பிக் பாஸ்க்கான அழைப்புகள் வந்ததா இல்ல நீ மறுத்து விட்டாயா? இல்ல இல்ல நிறைய வந்துச்சு. நிறைய மறுக்கணும்னு பிக் சொல்ல பாஸ்னா முடியாது. எப்படி தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரியா? இல்ல அது லாங்குவேஜ்ல நான் பண்ணிடுவேன், அதனால எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. மாட்லு எப்- ஆம். உன்னோட தெலுங்கு எனக்கு தெரியும். நீ தானே இருந்து பார்த்துருக்கிய நான் பொண்ணு. பார்த்திருக்கேன். அந்த தெலுங்கு எனக்கு தெரியும். இல்ல வந்துச்சு. ஆ. இப்போ அதுக்கு நீடு இல்லைன்னு நினைக்கிறேன். வர பாப்பீங்களா? ஷோஸ்லாம் பாக்குறீங்களா? என்ன பார்ப்பேன். ஃபேவரட்டான ஷோஸ் நம்ம சேனல்ல? இல்ல யூசுவலா எந்த சேனல்ல இருந்தாலும் ஓகே. இந்த ஒரு ஷோ வந்து நான் மறக்காம பாத்துருவேன் அப்படின்ட்டு. குக்கு துக்கமல்ல புகழ்னு ஒரு பையன் அவன சாவடிக்கணும். சொன்ன பாரு செருப்பால் அடிச்ச மாதிரி. சொல்லுடா. நிறைய ஷோ பிடிக்கும். ராமர் அவரோட காமெடி பார்க்கறதுக்காக சிரிச்சா போச்சு பார்ப்பேன். சிரிச்சா அந்த போச்சு. டீம் எப்பயுமே அந்த பழசுலேருந்து அது எல்லாமே நம்ம போட்டு பார்ப்பேன். டீம்ஸ் எல்லாமே. அது அந்த சிரிச்சா போச்சு அது பார்க்கணும்னு தோணும். அது இப்ப பாருங்க நான் மாட்டி விடவா வேணாம் ஒண்ணு மாட்டி விடவா? ம். நம்ம விஜய் டிவில என்னென்ன ஷோலாம் போகுது? ஒரு 5 ஷோவோட பேர் சொல்லு. நான் ஃபிக்ஷனா ஃபிக்ஷனா? நான் ஃபிக்ஷன் வந்து சொல்லு. சீரியல்ல இருந்து ஒரு 5 சீரியல் சொல்லு. நான் ஃபிக்ஷன்ல இருந்து ஒரு 5 சீரியல் சொல்லு. நான் ஃபிக்ஷன் சீரியல் ஒண்ணும் சீரியல் வந்து ஃபிக்ஷன். நான் ஃபிக்ஷன்ல நான் ஃபிக்ஷன் வந்து அண்டா காகசம் ஊ சொல்றியா ஷார்ட் மியூசிக். சீரியல் அது இல்ல தங்கம், ஃபிக்ஷன் வந்து சீரியல். சீரியல். நான் ஃபிக்ஷன் வந்து இந்த நம்மளோட ஷோஸ். ஓகே சீரியல் பேர் சொல்லு. சிறகடிக்க ஆசை, ம் பாண்டியன் ஸ்டோர். ம் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? மூணாவது தெரியல. சரி ஷோ ஆ? ஷோ குக்கு ஷோ குக்குத்து கோமாளி, சூப்பர் சிங்கரு, அண்டா காகாசம், ஊ சொல்றியா, ரெடி ஸ்டடி போ, 5 போதுமா இல்லை சொல்லு உன்னால முடியும்ல. ரெடி ஸ்டடி போ, ஸ்பீடு. ஸ்பீடா ஸ்பீடு ஆமா டிடியாக்கா. ஸ்பீடா முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குல்ல. வாப்பா வத்தல் வரட்டும். Okay, done. Bye. இவர் எங்களோட ஒன் ஆஃப் த ஷெஃப். வா தம்பி. சரி ஓகே என்னைக்காவது வந்து ஆன் பிரசன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஷோ பார்த்துட்டு ச்சே என்னடா அது நம்மளாடா அப்படி பண்ணிருக்கோம் ஐயோ செம்ம காமெடிடா அப்படி நீயா வந்து சிரிச்சிருக்கியா? மைக் போடாம ஒரு இது கொடையை பிடிச்சிட்டு நிற்பேன். ம் அப்போ மைக் கூட போல, வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான். ம் அப்போ ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க. வடிவேல் பாலாஜி மாமா, ஆஃபீஸர் பேர் தீனா, ம் அதில் அந்த ஒரு பட்டிமன்ற தினேஷ் எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு டைலாக்ல நான் சும்மா கேட்டுருந்தேன். சும்மா தான் நிற்கிறப்போட போடன்னு தாம்சன் சார் டக்குன்னு ஏற்றி வந்து கொடையை மட்டும் பிடிச்சிக்க வேண்டாம். கொடை கல் வச்சு நிற்கல சாஞ்சிட்டே அது. ம். அதனால அந்த பெரிய கொடை இருக்கும்ல அது பீச்சில், ம். அந்த கொடையை வச்சு நின்றுட்டேன். இப்போ என்னன்னா அவங்க அவமான வச்சுட்டு அந்த சரக்கு வச்சுருப்பாங்க, நான் அப்படி கொடையை வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க தெரியல. இவங்களும் டைலாக் யாரும் பேசலைன்னா அப்போ அது பார்த்தா வெறும் ரியாக்ஷன் மட்டும். அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷன் மட்டும், மைக் எதுவுமே டைலாக் கிடையாது. ம். அதில் போடு இது பண்ணது அதை பார்த்து சிரிச்சிருக்கேன். அப்புறம் அந்த தெலுங்கு மேட்ரு. ஆமா அந்த ஐயோ அது வந்து பிளாஸ்ட் அது ஆமாம். அது வந்து என்னன்னா அது எடுத்து விட்றப்பல வடிவேல் பாலாஜி மாமா எடுத்து கொடுப்பாரு. இப்போ பண்ணுவா பாரு அவ எவ்வளவு மிஸ் பண்ற நான் மிஸ்ஸிங் தான். அது ரெகுலராக டெய்லியுமே இருக்கும். ஏன் ம். ஏன்னா ஆஃபீஸ் வீட்டில் போனாலும் வீட்டில் நான் யாராச்சும் வந்தாலும் ஃபோட்டோ எடுத்தாலும் பின்னாடி மாமா அந்த ஃபோட்டோ இருக்கும். என் ஆஃபீஸில் போனாலும் மாமா பெருசாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய சேருக்கு பின்னாடி மாமா ஃபோட்டோ இருக்கும். எங்கே போனால் அவர் நினைவு இருந்துகிட்டே தான் இருக்கும். யார் பேசினாலுமே எந்த ஃபாரின் போனால், ஏன்னா மொதல் ஃபாரின் கூட்டு போனது அவர் தான். எந்த ஃபாரின் போனாலும் மாமா ஞாபகம் வந்துடும். சரி இப்ப நீ நல்லா சாப்பிட்டுட்டு உனக்கு 2வது சாப்பாடு நான் மறு சாப்பாடு வேற சாப்பிடணும். இல்லை போதும். ஏய் சாப்பிடணும் நீ இல்லை போதும் தாங்க. சாப்பிடணும் தான். சாப்பிட மாட்டாங்க. ஏம்மா? டயட்டில் இருக்க என்னடா டயட் உனக்கு நீ சாப்பிடுடா டயட்டில் இருந்தாங்க. சாப்பிடுறா நீ. ஏய் சாருக்கு இன்னொரு சாப்பாடு வந்து பார்சல் எடுத்துட்டு வாங்கடா வீட்டுல தம்பி கொண்டு போயிட்டு குழந்தை வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றப்பா. குழந்தை எல்லாத்துக்கும் கொடுத்து விடுங்க. பார்சல் கட்டிடுங்க தாங்க. இந்தாங்க ஆளுக்கு ஒரு ரூபாய் வாங்கிங்க முடியும். இல்ல 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 கெஸ்ட்டுக்கு மட்டும் தான். நீங்க சாப்பிட்டு எதுவுமே ஆகணும்னு தெரிஞ்சாதான் நாங்க எல்லாருக்குமே கொடுக்க முடியும். இது ஆவலப்பா தம்பி. தம்பி கரெக்டாக குட்டிங்க முடியும். சும்மா பண்ணு. ஓகே டன். சோ வந்து நீ இப்ப சாப்பிட்டு கீழே வந்தனா உனக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நான் கீழே ரெடியா வச்சிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சு கீழே போயிடும். ஓகே ஓகே டன். ஆக்சுவலா வந்து இந்த மைனாஸ் மெனுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது என்னன்னா ஒரு வாரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட ஒரு 1 இயர் ஒரு 1 hour வந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு தெரியும்
புகழ் வந்து பிஸியா இருக்கிறாரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய கேரக்டர் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மேலும் மேலும் வந்து பெருசா வரணும். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுடைய நிறைய படங்களுக்கு. ஸோ ஷோ எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அதுவும் அம்மா செஞ்ச காடை, அப்பா! வேற லெவலு. நான் வீட்ல எங்க அம்மா செஞ்ச மாரியே அந்த ஒரு டேஸ்ட் இருந்தது. காரம் சாரமா சூப்பரா பண்ணி குடுத்தாங்க. ஜாலியா அம்மாட்ட பேசுனது இதாகட்டும். இப்ப நம்பளே ஏதோ ஒரு இதா ஒரு ஷோல ஜாலியா பேசுறோம். நம்ம இதுவே நம்ம ஒரு சேனல்ல பண்ணியிருந்தா இன்னும் பேர் அடிச்சு இந்நேரம் கிடிச்சிட்டு நம்ம வந்து இப்ப உட்கார்ந்திருக்க மாட்டோம். உட்கார்ந்திருக்க மாட்டோம். எடக்கொடக்கமா நம்ம இருந்திருக்க இருப்போமா? மாட்டோம். ஸோ நம்மள ஒரு மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்தியிருக்காங்க. சூப்பர். அது ஒரு நல்ல ஒரு ஜாலியா இருந்தது. எனக்கு கேட்க, நான் பதில் சொல்ல, கண் சொல்ல வந்து அவரு இது பண்ண, நம்ம 2 பேரும் ரொமான்ஸ்ல பார்க்க, அவரு அது டிவில டென்ஷன் ஆக நல்லா நல்லா ஒரு எல்லாம் ஹேப்பியா இருந்தது. சூப்பர். தேங்க் யூ சோ மச். ஓகே டன். கண்டிப்பா வந்து இப்ப நீ வந்த மாதிரி ஒரு நாள் வந்து வைஃப், அதுக்கப்புறம் பாப்பா, இவங்க 2 பேருமே கூப்பிட்டு கண்டிப்பா நீ வீட்டுக்கு வரணும். நாங்களும் கண்டிப்பா. வரோம். ஓகே. ஸோ கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க ஷோக்கு வந்ததுக்காக ஒரு கிஃப்ட்லாம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சு, காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சு, கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய 5000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வச்சு, டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சு. எப்படி ஏதோ இந்த கூண்டுக்குள்ள கிளி வந்து சீட்டை வாங்குற மாதிரி இவ்ளோ பவியமா வாங்குற நீ? ஆமாங்க. இப்ப வந்து நீங்க கிளி விக்கிற ஜோசியம் பார்க்குறவங்க நீங்க. ம். சூப்பர். ஓகே டன். நாங்க இதுக்கப்புறம் எப்பயும் போல நாங்க வந்து ஜாலியா ஃபன்னா தான் பேசிட்டு இருக்க போறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வந்து ஒரு புது கெஸ்டோட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மைனா அண்ட் புகழ். இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய். டாடா பாய் பாய் பாய். பாய். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய்.